இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் பாருங்களேன், இந்த பிள்ளைப்பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கும் கனவுலையாக கண்டேன் அப்படிங்கிற மாதிரி பரமனா ஒரு மாதிரி காமெடி பீஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாக. அவர் சும்மா ஜாலியாக எப்போ பார்த்தாலும் அர்ஜுன் பின்னாடியே சுற்றி திரிவார். அர்ஜுன் சொல்கிற வேலையும் உருப்படியாக செய்ய மாட்டார். பாதி நேரம் இல்லைம்மா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு எதையா உளறிட்டு இருப்பார். உளறிட்டு உடனே அவங்க என்னம்மா என்ன சொன்னீங்கன்னா அப்படின்னா இல்லைம்மா நான் அப்படி சொல்லலம்மா அப்படின்னு எதாவது உளறிட்டு இருப்பார். அவர் ஒரு சீரியஸான ஆளாகவே எடுத்துக்காம தான் இருந்தோம். ஆனால் திடீர்னு கொஞ்சம் நாட்களாகவே அவருடைய கேரக்டரில் கொஞ்சம் மாற்றங்கள்லாம் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. சில விஷயங்கள்லாம் அவர் நல்லாவும் நடித்தார் பாப் சுரேஷ். இந்த சமயத்தில் தான் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டார். அர்ஜுனை அவர் தான் மிகப்பெரிய வில்லன் அப்படிங்கமா போற்றப்பட்டிருந்த சமயத்தில் இந்த தூள் படத்தில் ராத்திரியெல்லாம் ஒட்டிட்டு விவேக் என்ன பண்ணுவார்னா வெயிட் லிஃப்ட் பண்ணுறவர பாட்டி அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க. இந்த தேடா ராத்திரியெல்லாம் ஒட்டிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இத்தனை நாளாக அந்த பக்கம் தமிழும் இவங்கெல்லாம் சேர்ந்து அவர் ஏதாச்சும் பண்ணணும், அர்ஜுனை ஏதாவது பண்ணணும்னு திருப்பி பேசிட்டு இருந்தாங்க. ஒரு பல தடவை அடிச்சிருக்காரு தமிழ். அர்ஜுனை போட்டு டமால் டுமின்னு போட்டு அடிச்சு விட்டு வெளுப்பார். ஒரு தடவை அந்த கட்டி போட்டு அடித்தாங்களா அப்போலாம் சரியான அடி அடித்தார். அதுக்கப்புறம் திருப்பி இங்கே இப்போ இந்த வீட்டுக்குள்ளே சீக்கும் போது அடித்தார். பல தடவை அடிச்சுமே ஒன்றுமே ஆனதில்லை. கன் மாதிரி இருந்தார். ஈவன் இது அந்த ஃபங்க்ஷனில் வச்சு தள்ளி விட்டு செவுத்தில் போய் முட்டும் போது கூட அர்ஜுனுக்கு ஒன்றும் ஆகலை. அந்த அளவுக்கு வீக்காக தான் தமிழ் இருந்திருக்காரு, ஒரு ஹீரோ வேறு. ஆனால் நம்ம இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பரம 2 அடி தான், நங்குன்னு 2 அடி கோமாக்கு போயிட்டார். ஆளே போயிட்டார் அப்படின்னாங்க, அப்புறம் கோமாக்கு போயிட்டார் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு, அழகாக அதையும் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ பழியை தூக்கி தமிழ் மேலேயும் போட்டார். உடனடியாக யோசிச்சு செவுத்தில் முட்டினால அதுதான் தமிழ் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ட்டாங்க. இப்போ தமிழ் மேலே போலீஸ் கேஸ் கொடுக்குறதுக்கு ராகினி சும்மா தமிழ் அர்ஜுனை 2 நாள் காணான்னு வச்சுங்க. காலைல போயிட்டு வெளில பால் வாங்க போனவர் வரதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு வரலாம், 3/4 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா கால் பண்ணிடுவாங்க போலீஸ்க்கு. எங்கள் அண்ணன் தான் காரணம், எங்கள் அண்ணன் அரெஸ்ட் பண்ணுங்கள், பால் பாக்கெட் அப்படியே அனுப்பி விட்ருங்க அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் இப்போ புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா பரமன் ஆதாரமாக சொல்லி செவுத்தை தள்ளி விட்டது தான் அப்படின்னு மனசில் பதிய வச்சதுனால இதை போலீஸ் கேஸ் ஆக்கி தமிழை அரெஸ்ட் பண்ணி தரன்னு தெருவில் எடுத்து கூப்பிட்டு போகிறதும், தமிழ் இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. இதே மாதிரி தான் மேகனா கொலை வழக்குலையும் சொன்னாங்க. மேகனா கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களை பிடிச்சாச்சே தவிர அதுவும் கடைசி நிமிஷத்தில் எதையோ அவரை கூட்டத்தை நிற்க வச்சலாம். நாங்கள் கண்ணு தெரியாத ஒரு மனுஷனை பாவமாக அவரை கூட்டத்தை நிற்க வச்சு அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்புறமா இந்த வீடியோ ஆதாரத்தை கொடுக்குறோம், ஆடியோ ஆதாரத்தை கொடுக்குறோன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கன்ஃபியூஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சமயத்தில் மேக்னாவோட டேரக்ட் வீடியோ அதெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ இதே மாதிரி இப்போ இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னா என்னவா இருக்கும்னு யோசிச்சு எல்லாம் இவர் ஜெயிலுக்குள்ளே போக இங்கேருந்து எல்லாரும் அவர் பண்ண அடியால் தான் நடந்துச்சா, இது ஏதோ வேறு மாதிரி தெரியுது, காயம் ரொம்ப அதிகமாக இருக்கே, 2 இடத்துல அடிபட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு டாக்டர் ராகினி அவங்க கண்டுபிடிச்சி டாக்டர் ராகினி இதை பற்றி வீட்டில் புலம்ப அப்போ இது பரமன் தான் கூட்டு போனான், பரமன் மட்டும் தான் கூட ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு தமிழ் கண்டுபிடிச்சி ஜாமீனில் வெளில அவர் கடைசியாக பரமன்ட்டு உண்மையை வாங்கி பரம 2 அடி அடிச்சாலும் உண்மை சொல்லுவார். உண்மையை சொல்லி சீரியலை முடிக்க போகிறாங்களோ அப்படின்னு தோணல் வருது. ஸோ இதோட சீரியல் இறுதி அத்தியாயத்தை நெருங்குதோங்கிற ஒரு பாயிண்ட் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் எப்படி இதுக்கு முன்னாடி சந்திரகலாவை காமிச்சிட்டேன்னு சந்திரகலாவை காலி பண்ணி விட்டாங்களோ அதே மாதிரி இங்கேயும் நடக்க போகுதோ அப்படின்னு ஒரு கொஷினும் இருக்குது. ஸோ அர்ஜுனை காலி பண்ணிட்டு புதுசாக இன்னொரு வில்லனை கொண்டு திருப்பி கதையை கொண்டு போகிறாங்களாங்கிற கேள்வியும் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது, எது நடந்தால் பெட்டர் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் பாருங்கள்.